அன்புக்குரிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கோவில்பட்டி டாக் என்ற புது யூடியூபை புருஷோத்தமராஜாவும் சுரேஷ்குமாரும் துவக்கியுள்ளார்கள், வெங்கடேசும் துவக்கியுள்ளார்கள். இந்த யூடியூப் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும். கோவில்பட்டி வட்டாரம், கோவில்பட்டி நகரத்தை குறித்தான பிரச்சனைகளை இவர்கள் வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு எட்டும் வகையில் இந்த யூடியூப் தன்னுடைய பணிகளை செய்யும் என்று நம்புகின்றேன். குறிப்பாக கோவில்பட்டியை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பல்வேறு கலைகள் வளர்ந்த இடம், வஉசி இங்கே பணியாற்றிய இடம், தினமணி ஆசிரியர் ஏஎன் சிவராமன் திருமணம் செய்த இடம், கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன் போன்ற கரிசல் எழுத்தாளர்கள் வளர்ந்த இடம், பிச்சைக்குட்டி வில்லிசை வேந்தர் பிச்சைக்குட்டி வாழ்ந்த இடம், இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். இந்த கோவில்பட்டி நகரில் பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அருகாமையில் உள்ள எட்டயபுரத்தில் உமர் புலவரும் சுப்பிரமணிய பாரதியும் போன்றவர்களெல்லாம் நடமாடிய மண். முத்துசாமி தீட்சிதர் இங்கே வந்து எட்டயபுரம் ராஜாவால் ஆதரிக்கப்பட்டவர். நாவலர் சோமசுந்தர பாரதி பிறந்த ஊர். தமிழ் தேசியத்தில் நாவலர் சோமசுந்தர பாரதி முக்கியமானவர். இவரெல்லாம் வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுரத்தில் ஒரு நாட்டுப்புற இயல் அகாடமி, ஒரு ஆய்வு மையம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக அந்த கோரிக்கையை வைத்து வந்தேன். 89 தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருந்தால் அதை நிறைவேற்றியிருப்பேன். அங்கே எட்டயபுரத்தில் நாட்டுப்புற இயல் பாதுகாக்கக்கூடிய ஆய்வு நடத்தக்கூடிய அளவில் ஒரு கல்வி மையம், ஒரு அகாடமி அமைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஆடுகள் இனம் அந்த வட்டாரத்தில் அதிகம், வேம்பாறு ஆடுகள், அதை மேலும் வளர்ச்சியாக்கக்கூடிய அந்த ஆய்வு மையமும் எட்டயபுரத்தில் அமைக்க வேண்டும். கழுகுமலை வெட்டுவான் கோவிலை இன்னும் சீர்திருத்தி இந்தியா அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அஜெண்டா எல்லோரா மாறி கொண்டு செல்ல வேண்டும் கழுகுமலை வெட்டுவான் கோவிலை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கோவில்பட்டியில் கரிசல் மண் எழுத்தாளருடைய ஆய்வு மையம் அமைக்கப்பட வேண்டும். இப்படியான பல்வேறு முக்கியமான விடைகள் கோவில்பட்டி வட்டாரத்தை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. வஉசியுடைய அந்த வண்டானம் வீடு, வண்டாரம் அவருடைய கிராமம், ஓட்டப்பிடாரம் என்றாலும் அவருடைய பிறந்த ஊர் வண்டானம். வண்டானத்தில் வஉ சிதம்பரனாருடைய வீடு புதர்களாக இருக்கின்றன. வேரி மரங்கள் வளர்ந்து அந்த இடிபாடாக இருக்கிற அந்த வீடை பாதுகாக்க வேண்டும். கயத்தாரில் கட்டோமன் தூக்கிலிடுவதற்கு முன்னாடி ஒரு மண்டபத்தில் ஒரு நாள் சிறையில் வைத்தார்கள். அந்த மண்டபத்தை சீரமைத்து ஒரு நினைவு மண்டபமாக கட்டப்பட வேண்டும். இப்படியான ஒரு முக்கியமான விஷயங்கள் கோவில்பட்டி வட்டாரத்தை பொறுத்தவரை இருக்கின்றன. நாட்டுப்புற கலைகள் என்றால் வில்லடி, அதே மாதிரி பல்வேறு தெம்மாங்கு பாட்டு, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. எட்டயபுர ராஜா தான் முதலாக ஒரு எட்டயபுரம் பல்லு என்று தமிழ் இலக்கியத்தில் பாடியுள்ளார். அது பாடப்பட்டது. அவர் எட்டயபுர ராஜா அரசு. அந்த பல்லில் தான் நெல் வகைகள் இத்தனை தமிழ்நாட்டில் இருந்தது என்று கவி வடிவில் கொண்டு வந்துள்ளார்கள். எட்டயபுரம் பல்லு, முக்குடல் பல்லு மாதிரி எட்டயபுரம் பல்லு, இவ்வளவு அரிசி நெல் ரகங்கள் இருந்தது என்று அந்த எட்டயபுரம் பள்ளியில் பாடப்பட்டது. இப்படி ஒரு முக்கியமான வரலாற்று கட்டபொம்மன் வாழ்ந்த இடம், வஉ சிதம்பரனார் பிறந்த இடம், சுப்பிரமணிய பாரதி பிறந்த இடம், சுப்பிரமணிய சிவா நடமாடிய இடம், இப்படி பல்வேறு இலக்கிய வட்டாரத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் நடமாடிய கோவில்பட்டி வட்டாரத்தை இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொணர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். கோவில்பட்டி மக்களுக்கு கோவில்பட்டி உடைய பெருமை தெரியவில்லை, அதுதான் வருத்தமான விஷயம். அதே மாதிரி குருமலையில் அங்கே நல்ல காற்று வரும். அங்கே ஒரு சித்த வைத்திய மருத்துவமனை ஆய்வு மையத்தை குருமலையில் அமைக்க வேண்டும்.
அழகிரிசாமி ஒரு ஆங்கிலத்தில் அவர் கதையெல்லாம் வந்திருக்கு தமிழ்ல. குறுமலை ஸ்டேஷன் என்று ஒரு சிறுகதை வந்துள்ளது. அற்புதமான கலை. அது பல்வேறு மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த குறுமலையில் அந்த மரத்திலிருந்து வருகின்ற காத்து மூலிகை காற்று, அங்கே மூலிகைகளுடைய ஆய்வு செய்யக்கூடிய மையம் அமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கோவில்பட்டி வட்டாரத்தில் தெரியப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பலருக்கு இங்க இருக்கவங்களுக்கே தெரியாது. எட்டயபுரத்துல பாரதி நூல் நிலையம் இருக்குது. இன்னும் பராமரிப்பு சரியில்லை. நூலக நான் கொடுத்த புஸ்தகங்கள் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. பெரிசா நூலகங்கள் அங்க சேரல. இப்படியான நிலையில் இந்த வட்டாரம் கோவில்பட்டி வட்டாரத்தான இந்த மாதிரி கலை இலக்கிய வரலாற்று சம்பந்தமான தரவுகள் இருக்கின்றன. அதை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு.